நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அதிமுகவின் அனைத்து பொறுப்புகளில் இருந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிரடியாக விடுவிப்பு. கட்சியில் இருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க செங்கோட்டையன் கெடு விதித்திருந்த நிலையில் இபிஎஸ் அதிரடி. அதிமுகவில் செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் வகித்து வந்த பதவிகளையும் பறித்தார் எடப்பாடி பழனிசாமி. 7 பேரின் கட்சி பதவிகளை பறித்து அதிரடி நடவடிக்கை. அதிமுகவின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விடுவிக்கப்பட்டது மகிழ்ச்சி அளிக்கிறது. எந்த மன வருத்தமும் இல்லை என்றும் செங்கோட்டையன் விளக்கம். தர்மம் வெல்ல வேண்டும் என்பதற்காக அனைவரும் இணைய வேண்டும் என்பதுதான் தன்னுடைய எண்ணம். ஜெயலலிதா வழியில் தமிழகத்தில் அதிமுக ஆட்சி மலர வேண்டுமென எண்ணியதாகவும் செங்கோட்டையன் விளக்கம். கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஆதரவாளர்களுடன் செங்கோட்டையன் ஆலோசனை. கட்சி பதவிகள் பறிக்கப்பட்ட நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசித்ததாக தகவல். செங்கோட்டையனை பொறுப்பில் இருந்து நீக்கியது எடப்பாடி பழனிசாமிக்குத்தான் பின்னடைவு. கெடுவார் கேடு நினைப்பார் என்பது போன்று எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை உள்ளதாகவும் டிடிவி தினகரன் கடும் விமர்சனம். அதிமுகவை ஒன்றிணைக்க மத்திய உள்துறை அமைச்சர் முயற்சி எடுத்து வருகிறார். தேவையின்றி யாரையும் சந்திக்கும் அவசியமில்லை என்றும் டிடிவி தினகரன் பரபரப்பு பேட்டி. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அவசரப்பட்டு வெளியேறவில்லை. நிதானமாக யோசித்துதான் முடிவெடுத்தேன் என்றும் டிடிவி தினகரன் விளக்கம். கூட்டணியை கையாள நயினார் நாகேந்திரனுக்கு தெரியவில்லை என டிடிவி தினகரன் பரபரப்பு பேட்டி. ஓபிஎஸ்க்கு நயினார் நாகேந்திரன் ஆணவத்தோடு பதிலளித்ததாகவும் குற்றச்சாட்டு. அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என செங்கோட்டையன் தெரிவித்தது உட்கட்சி விவகாரம். அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்பதே பாஜகவின் விருப்பம் என்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம். சிவகங்கையில் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக போஸ்டர். அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டுமென வலியுறுத்தியிருந்த நிலையில் சுவரொட்டி ஒட்டப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வருகிற 13ஆம் தேதி திருச்சியில் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாக வெளியான தகவல். விஜய் பிரச்சாரத்திற்காக அனுமதி கோரும் வகையில் காவல்துறையினரிடம் என் ஆனந்த் மனு அளிக்க திட்டம். காஞ்சிபுரத்தில் உள்ள சர்க்கரை ஆலையை வி.கே. சசிகலா 450 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியதாக கூறப்படும் விவகாரம். சிபிஐ வழக்கு பதிந்த நிலையில் அதன் முதல் தகவல் அறிக்கை வெளியானது. பாமக நிர்வாகி மா.க. ஸ்டாலினை கொலை செய்ய முயற்சித்து குற்றவாளிகள் தப்பிய கார் கண்டுபிடிப்பு. தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிச் சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் காவல்துறையினர் குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். டிஜிபி அலுவலக வாசலில் வைத்து புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் மூர்த்தி மீது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தாக்குதல். போலீஸ் பாதுகாப்புக்கு நின்றிருந்த நிலையிலும் நடைபெற்ற தாக்குதல் சம்பவத்தால் பெரும் பரபரப்பு. டிஜிபி அலுவலக வளாகத்தில் பாமக பிரமுகர் ஏர்போர்ட் மூர்த்தி மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு அன்புமணி கண்டனம். தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கு அவகானவர்கமான எடுத்துக்காட்டு என எக்ஸ் தளத்தில் விமர்சனம்.
தங்கம் விலை வரலாற்றில் புதிய உச்சமாக சவரன் 80,000 ரூபாயை தாண்டியது. கிராம் 10,005 ரூபாய்க்கும் சவரன் 80,040 ரூபாய்க்கும் விற்பனை. நெல்லை ரயில் நிலையம் அருகே இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. சம்பவம் தொடர்பாக 2 சிறார்களை போலீசார் கைது செய்து விசாரணை. திருப்பத்தூர் அருகே கருவில் உள்ள குழந்தையின் பாலினம் அறிந்து கருக்கலைப்பு செய்ய திட்டமிட்ட விவகாரம். திமுக வார்டு உறுப்பினர் கவிதா, ஸ்கேன் டெக்னீஷியன் மணிவண்ணன், 2 புரோக்கர்கள் உட்பட 5 பேர் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. ஜிஎஸ்டியால் இத்தனை ஆண்டுகள் ஏழை எளிய மக்கள் பெரிதும் துன்பப்பட்டார்கள் என்பதை இப்பொழுதாவது மத்திய அரசு ஒத்துக்கொள்கிறதா? ஜிஎஸ்டி வரி குறைப்பு குறித்து தமிழக வெற்றிக் கழக கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் விமர்சனம். காஞ்சிபுரத்தில் கோலக்கியம்மன் கோயிலுக்குள் பட்டியலினத்தவரை அனுமதிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. மாவட்ட ஆட்சியர், அறநிலையத்துறை இணை ஆணையர், வட்டாட்சியருக்கு உயர்நீதிமன்றம் ஆணை. சென்னை சூளைமேட்டில் வடிகால் தொட்டியில் விழுந்த பெண் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சென்னை மாநகராட்சியிடம் அறிக்கை கேட்ட சூளைமேடு காவல்துறையினர். சமூக ஊடகங்களில் வரும் மிரட்டல் பதிவுகளுக்காக பாதுகாப்பு வழங்கும்படி உரிமை கோர முடியாது. தமிழக பாஜக ஓபிசி பிரிவு துணைத் தலைவரின் மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் கருத்து. அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருந்து மாத்திரை தட்டுப்பாடு, சத்து மாத்திரை, சத்து ஊசி இல்லை என குற்றச்சாட்டு. தென்காசி அருகே நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமில் எம்பி, எம்எல்ஏ முன்னிலையில் முதியவர் புகாரால் பெரும் பரபரப்பு. சென்னையில் 6 இடங்களில் 3வது நாளாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை. வரி ஏய்ப்பு புகாரை தொடர்ந்து அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். இங்கிலாந்து, ஜெர்மனி பயணத்தின் மூலம் 15,516 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்ப்பு. 17,613 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாகும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. சென்னை நெற்குன்றத்தில் நகை திருட்டு புகாரில் திமுக பெண் ஊராட்சி மன்ற தலைவர் கைது. பேருந்தில் பயணம் செய்த பெண்ணிடம் 4 சவரன் நகை திருடிய புகாரின் பேரில் காவல்துறை நடவடிக்கை. திருமாவளவன் தூண்டுதலின் பேரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 8 பேர் தன்னை பாட்டில் மற்றும் கற்களால் தாக்கினர். ஏர்போர்ட் மூர்த்தி பரபரப்பு குற்றச்சாட்டு. சிதம்பரம் அருகே தச்சன் குளத்தில் 7,50,00,000 ரூபாய் மதிப்பிலான திமிங்கல எச்சம் பறிமுதல். காரில் திமிங்கல எச்சத்தை கொண்டு வந்தவர் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறை விசாரணை. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே அதிவேகமாக சென்ற கார் மரத்தில் மோதி விபத்து. கட்டுப்பாட்டை இழந்து கார் விபத்துக்குள்ளானதில் 2 இளைஞர்கள் காயம். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வனப்பகுதியை விட்டு வெளியே வரும் காட்டு யானை ரோலக்ஸ். விளைநிலங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தும் யானை ரோலக்ஸை பிடிக்க கும்கி யானைகள் வருகை. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் நாளை நண்பகலுக்கு மேல் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை.
சந்திர கிரகணம் இரவு நிகழ இருக்கும் நிலையில் கோயில் நிர்வாகம் அறிவிப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளைச்சத்திரம் அருகே தனியார் நிறுவனத்தின் பேருந்து விபத்தில் சிக்கியது. விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 30க்கும் மேற்பட்டோர் படுகாயம். பல்லடம் அருகே புதிய வீடு கட்டும்போது பக்கத்து வீட்டுக்காரருடன் கைகலப்பு. பக்கத்து வீட்டுக்காரரை பொறியாளர் கொடூரமாக தாக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாயின. செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி வரை மெட்ரோ ரயில் சேவையில் நேரம் மாற்றம். பச்சை மற்றும் நீல வழித்தடத்தில் தண்டவாள பராமரிப்பு பணி என மெட்ரோ ரயில் நிர்வாகம் விளக்கம். கோப்புகளுக்கு ஒப்புதல் தராமல் காலதாமதம் செய்தால் அதிகாரிகளுக்கு 250 ரூபாய் அபராதம் விதிக்கும் மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் பேட்டி. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவது தொடரும். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதி. அமெரிக்கா இந்தியா இடையே நல்ல உறவு நீடிப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறியதற்கு பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்பு. இரு நாட்டின் உறவை பற்றிய டொனால்ட் ட்ரம்பின் நேர்மறை கருத்துக்களை பாராட்டுகிறேன் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. ஓரிரு மாதங்களில் அமெரிக்காவிடம் இந்தியா நிச்சயம் மன்னிப்பு கேட்கும் என அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஹோவர்ட் லுட்னிக் பேச்சு. நரேந்திர மோடியை எப்படி டீல் செய்ய வேண்டும் என்பது டொனால்ட் ட்ரம்புக்கும் தெரியும் என்றும் பேசியதால் சர்ச்சை. தெலங்கானாவில் வார்டனை தாக்கிவிட்டு தப்பி ஓடிய கைதிகளால் பெரும் பரபரப்பு. சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகின. கேரளாவில் அமீபா மூளைக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட மேலும் ஒருவர் உயிரிழப்பு. இந்த ஆண்டு இதுவரை அமீபா மூளைக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 48 பேரில் 12 பேர் பலி. அபுதாபி நோக்கி புறப்பட்ட இண்டிகோ விமானம் கொச்சியில் அவசரமாக தர இறக்கம். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானம் மீண்டும் கொச்சிக்கே திரும்பியது. நாளை இரவு நிகழும் முழு சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கலாம். இரவு 11 மணி முதல் 12:22 மணி வரை சந்திரன் முழுமையாக மறையும் என தகவல். ஆசிய கோப்பை ஹாக்கி தொடரின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறுமா இந்தியா? கடைசி லீக் சுற்று சீனாவுடன் இன்று மோத இருக்கும் நிலையில் ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்பு. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.